பேய் தொல்லையில நினைச்சிட்டு இருந்த பூஜா ஃபேமிலிக்கு அப்பதான் வரான் அந்த கொடூர பேய். பேய்ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கொடூர சாத்தான். அந்த கொடூர சாத்தானால பூஜாக்கு ஏற்பட்ட கொடுமைகளை தான் கொடுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு நரக வேதனை அனுபவிச்ச பூஜாவோட ஒரு உண்மை கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அமானுஷ்ய உலகம். லாஸ்ட் வீடியோ எங்க விட்டுமோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பூஜாவுக்கு எந்த ஒரு பேய் அனுபவம் இல்லை. கரெக்டா 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் பூஜா கன்சீவ் ஆகுறா. அதனால அவருக்கு கொஞ்ச நாள்லயே ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. பூஜா ஃபேமிலி சந்தோஷமா இருந்தாங்க. பூஜா அண்ட் பூஜா குடும்பம், பூஜா ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அந்த ஒரு விஷயத்த பூஜாவோட ஹஸ்பண்ட் பாக்குற வரைக்கும் பூஜா உடம்புல இருக்க அந்த காயம், உடம்புல அங்கங்க காயம், கை தடையம் இதெல்லாம் இருக்கு. கை தடையம்னா இப்ப நம்ம ஒருத்தர் அடிச்சாலோ இல்ல கையை பிடிச்சி அழுத்தினாலோ ஒரு தடையம் வருது இல்லையா, அந்த மாதிரி தடையம் பூஜா உடம்புல இருக்கிறத கவனிக்கிறாரு அவங்க ஹஸ்பண்ட். இதை பத்தி பூஜா கிட்ட எதுவுமே கேட்காம அங்கிருந்து கிளம்புறாரு பூஜாவோட ஹஸ்பண்ட். பூஜாவோட ஹஸ்பண்ட் ஒரு டீ ஷாப் வச்சுட்டு இருக்காரு. அந்த டீ ஷாப் ஓபன் பண்றதுக்கு கிளம்புன அவரு அங்க போயிட்டு என்னதான் வேலை செஞ்சாலும் அவர் மைண்ட் ஃபுல்லா இங்கதான் இருக்கு. என்ன ஆச்சு, ஏன் இப்படி பூஜா உடம்புல இருக்குன்ற ஒரு எண்ணம் அவருக்கு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதனாலேயே சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்பி வராரு. ஷாப்ல க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு பூஜாவோட ஹஸ்பண்ட். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கத்துக்கும் போறாங்க. ஆனா பூஜாவோட ஹஸ்பண்டுக்கு மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால அவருக்கு தூக்கமே வரல. என்னதான் ஆச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது கரெக்டா ஒரு மணி இருக்கும். அப்பதான் ஒரு அழுகுரல். திரும்பி பார்த்தா பூஜா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே பூஜாவை சீண்டி ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது பூஜா அவரை பார்த்து அழுகுறானா அப்படின்னு கேட்கிறா. ஆமா, இவ்வளவு நேரம் நீ அழுதுட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்லும் போது ஏங்க தூக்கத்துல விளாடுறீங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறா பூஜா. எனதான் இவ இப்படி சொல்லிட்டு படுத்தாலும் பூஜாவோட ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியுது பூஜா உட்காந்து அழுதுட்டு இருந்தா அப்படின்னு. இது அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. மணியும் போயிட்டே இருக்கு. கரெக்டா 4 மணி ஆகும். பூஜாவோட ஹஸ்பண்ட் எழுந்து ரெடி ஆயிட்டு அவர் ஷாப்பை ஓபன் பண்றதுக்கு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் மனசுல ஏன் அழுதுட்டு இருந்தா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. அதனாலேயே அவர் ஷாப்புக்கு போகாம வீட்டோட பின்புறம் போய் அவரோட ரூம் ஜன்னல்ல இருந்து பூஜா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்றாரு. இப்படியே பூஜாவோட ஹஸ்பண்ட் பூஜாவை கவனிச்சுட்டே இருக்காங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. டைம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சரி இங்க இருக்க வேணாம், டைம் ஆயிடுச்சு, கடையை திறக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போதுதான் ஒரு வித்தியாசமான சத்தம். இந்த வித்தியாசமான சத்தத்தை இது வரைக்கும் பூஜா கிட்ட இருந்து இப்படி கேட்டதே இல்லை. அதனாலேயே இவர் பயந்து போய் உள்ள வந்து ரூம் கதவை தட்டுறாரு. ரொம்ப கேஷுவலா பூஜா கதவை திறக்கிறா. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட ஹஸ்பண்ட் கேட்க, பூஜா எனக்கு என்ன, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறா பூஜா. ஆனா இந்த வாட்டி பூஜாவோட ஹஸ்பண்ட் இதை நார்மலா எடுத்துக்கல. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பூஜா, உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பூஜா அழுவ ஸ்டார்ட் பண்றா. அழுதுட்டே அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஒரு 2 வாரமாவே என்னை யாரோ அழுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஆரம்பிச்சு இல்ல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றா. இந்த வாட்டி பூஜாவோட ஹஸ்பண்ட் இதை நார்மலா எடுத்துக்க விரும்பல. அதனாலேயே நீ என்ன சொல்ல வந்த, கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. தயக்கத்தோடையே பூஜா அந்த உண்மையை ஸ்டார்ட் பண்றா. நீங்க 4 மணிக்கு ஷாப்புக்கு வெளியே ரெடியாகி போன பிறகு நான் உள்ள படுத்துருவேன். நீங்க போன பிறகு யாரோ உள்ள தாப்பால் போட்டுட்டு என் பக்கத்துல படுக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அந்த படுத்த அந்த உருவம் என் மேல உட்காந்துக்கிட்டு என்னுடைய பாலை குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. அது மட்டும் இல்லாம அது கொஞ்ச நேரம் வரைக்கும் நடக்குது. அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னை அடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஃபீலும், உடம்புல அங்கங்க காயமும் ஏற்படுது அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இவ்வளவு நாள் பூஜா உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொல்லி முடிச்ச உடனே பூஜா
இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னை விட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இதை நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்றா. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட பூஜாவோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம பேய் ஓட்டுறவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. வீட்டுக்கு வந்து அந்த பேய் ஓட்டுறவரு பூஜை மந்திரம் எல்லாம் பண்றாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண எல்லா சம்பிரதாயம் மந்திரம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா சொல்றாரு பூஜாக்கு பேய் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பேய் பிடிக்கல அப்படின்னா இந்த சம்பவம்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்கும் போது சாமியார் சொல்றாரு ஒரு இமேஜினேஷன் அந்த மாதிரி எதனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ண இந்த பவரான ஒரு கயிறை உங்க ஒய்ஃபோட கையில கட்டுறேன், அது அவராம பார்த்துக்குங்க, அது இருக்கிற வரைக்கும் எந்த கெட்ட சக்தியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறையும் கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அந்த சாமியார். இதை கேட்ட உடனே 2 பேருக்கும் ஒரு நிம்மதி. ஸோ பேய் தொல்லை எதுவும் இல்லைன்றதை நம்பின அவங்க 2 பேரும் சந்தோஷமா நீங்க நைட் தூங்குறாங்க. காலையில் எழுந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கிட்ட கேட்கும் போது பூஜா சொல்றான் அப்படிலாம் எதுவுமே இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் தூங்கணும் அப்படின்னு சொல்றான். இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தூரத்துல இருந்து வந்து பூஜாவோட ஹஸ்பண்டை பார்த்து, நேத்து உங்க வீட்டுக்கு சாமியார் வந்தார் இல்லையா, அவரு பாம்பு கடிச்சு செத்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பூஜாவோட ஹஸ்பண்ட் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் பூஜா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த சாமியாரோட வீட்டுக்கு போறாரு பூஜாவோட ஹஸ்பண்ட். அங்க போய் பார்த்தா சொன்ன மாதிரியே சாமியார் வந்து பாம்பு கடிச்சு செத்து போய் தான் இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போதுதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. நேத்து பூஜா கையில கட்டின அந்த கயிறு சாமியார் கையில கட்டியிருக்கு. இதை பார்த்த உடனே பூஜாவோட ஹஸ்பண்டுக்கு ஒரு பயம். அந்த பயத்தோடய அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பூஜாவை கூப்பிட்டு உன் கையை காட்டுன்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் தெரியுது, பூஜாவோட கையில அந்த கயிறு இல்லை. இதை பார்த்த உடனே ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு. பூஜா உன் கையில இந்த கயிறு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. பூஜா சொல்லு நான் உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், நான் கேனக்கேன்னு கேட்டுட்டே இருக்கும் போது பூஜா மெதுவா திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றான். அவர் ஏன் அப்படின்னு கேட்கும்போது திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அகைன் சொல்றான். ஆனா அவர் சடனா திரும்பி பார்க்கும்போது பின்னாடி ஒண்ணுமே இல்லை. என்ன பூஜா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா திரும்பி பார்க்கும்போது பூஜா பின்னாடி. இதை பார்த்த உடனே பயந்து போய் 2 பேரும் வெளியே ஓடியாந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளேயே போல இப்படியே ஒரு 2 நாள் போகுது. 2 நாள் எந்த தொல்லை இல்லாதால எல்லாமே நார்மலா ஆயிடுச்சு நம்பின பூஜா கிச்சன்ல போயிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு வெளிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு பூஜா வெளியே போய் பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்து வீட்டுல இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை அடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே பயந்து போன பூஜா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு பிடிச்சி என்ன ஆச்சு ஏன் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாரு பூஜாவோட ஹஸ்பண்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வெளியே வரும்போது இவங்க பேசிட்டு இருந்ததுக்கு கவனிச்சேன். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நினைச்ச மாதிரியே பூஜாவுக்கு பேய் தொல்ல ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கரெக்டான சைத்தான தான் ஏவி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பூஜாவோட ஹஸ்பண்ட் உள்ள போயிட்டு அவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வலி தாங்க முடியாம அவங்க 2 பேரும் உண்மையை சொல்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாலும் எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்திச்சுன்னு சொல்றாங்க. அதனாலேயே நாங்க மந்திரம் பண்ணி ஒரு சைத்தான உங்க ஒய்ஃபை தொல்லை பண்றதுக்கு அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கோபம் தாங்க முடியாம அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நீ வந்து கேட்ட பூஜா இதுதான் நடந்துச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் இவங்க 2 பேர் தான், இவங்க 2 பேர் சேர்ந்துதான் நம்மளுக்கு ஒரு சைத்தானை ஏவி விட்டுருக்காங்க, அந்த சைத்தான் தான் உன்னை 2 வாரமா தொல்லை பண்ணிட்டு இருக்கு, உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க 2 பேர் தான் சொல்லி முடிக்கிறாரு பூஜாவோட ஹஸ்பண்ட். இதை கேட்ட உடனே அழுதுகிட்டே உள்ள போயிடறா பூஜா. ஆனா பூஜாவோட ஹஸ்பண்ட் கோபம் அதிகமாகி அவங்கள அங்கிருந்தே அடிச்சு துரத்திடுறாரு. அவங்கள ஊரை விட்டு துரத்தினதுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்தாங்க இவங்க 2 பேரும். கரெக்டா 2 நாள் ஆகுது, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 2 நாளுக்கு அப்புறம் பூஜா மேல அதே மாதிரி யாரோ உட்காந்து பால் குடிக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. என்னதான் தள்ள முயற்சி பண்ணாலும் ஒண்ணுமே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சைத்தான் அங்கிருந்து போயிடுது. எழுந்து உட்காந்து அழுவ ஆரம்பிச்ச பூஜா அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியாவது நீங்க இல்லாத போது நடக்கும், இப்ப நீங்க இருக்கும் போதே நடக்குது, இந்த நரகத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க, என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறா பூஜா. அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, அவரு பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்களை அடிச்சு துரத்தந்தால இங்கிருந்து போன அவங்க அகெயின் பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி சம்பவம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க எங்கே இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இப்ப அவங்க எங்க இருக்கான்னு தெரியாதால இந்த சம்பவம் தொடர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சாத்தான், இந்த மாதிரி சூனியம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கேரளால ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்து அதனாலேயே அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்புன கையோட அங்க போயும் சேர்றாங்க.
சேர்ந்து அங்க ஒரு 2 நாள் பூஜைக்கு அப்புறம் சுத்தமா பூஜாவோட உடம்புல இருந்து இந்த சைத்தானை ஓட்டி விட்டுறாங்க. பூஜாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்பதான் பூஜாக்கும் பூஜாவோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு ஃப்ரீயான ஃபீல். சந்தோஷமா அன்னைக்கு 2 பேரும் சாப்பிட்டு தான் குழந்தையோட 3 பேரும் நல்லா தூங்கி எழுந்துக்கிறாங்க. காலையில எழுந்து எப்பவும் போல பூஜாவோட ஹஸ்பண்ட் வேலைக்கும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தூரம் போக போக பூஜாவோட ஹஸ்பண்ட் உள் மனசுல ஏதோ ஒரு பயம். அதனாலேயே திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. பூஜா தூக்கு போட்டு செத்து இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ந்து போன அவங்க ஹஸ்பண்ட் மனம் உடைஞ்சு கீழே உட்காந்துடுறாரு. அன்னைக்கு இவர் போனதுக்கு அப்புறம் பூஜாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அன்னைக்கு நடந்ததுக்கு சொல்ல பூஜா உயிரோடையும் இல்லை. இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா பூஜாவோட ஆத்மா தான் வந்து சொல்லணும். ஒருவேளை அந்த ஆத்மா வந்து யாரு கொலை பண்ணாங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னா, நினைச்ச மாதிரியே பூஜாவோட ஆத்மா தன்னை யாரு கொலை பண்ணாங்கன்னு சொல்ல வந்துச்சு. அன்னைக்கு நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு பார்க்கலாம். பாய்.